வணக்கம் என் அன்புக்குரிய மக்களே. இப்பொழுதாக உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி ஒன்று வைக்க போகிறோம். அதாவது பயிற்சி என்று சொல்லலாது நடைமுறை நடந்து ஒரு சம்பவத்தை ஒன்று காட்டப்போகிறோம். அதாவது நகரப்புறத்திலையும் கிராமப்புறத்திலையும் ஆள்ற மாடுக்கும் மேச்சத்தரையிலையும் குக்கிராமத்திலையும் ஆள்ற மாட்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். இது என்ன வித்தியாசத்தைன்றதை நான் காட்டுற செயல்முறையிலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், இப்போ சாப்பாடு அதாவது கோழி இறைச்சி கறி, நபிலாக்கா, ஆனால் அடுத்தது போஞ்சிக்கா அப்படியான கறியோட சோறு வச்சிருக்கேன். இங்கால மாடு புல் மேய்மன்னு சொல்லுவாங்க, புல்லும் வச்சிருக்கேன். இந்த மாட்டில் இதில் செண்டையும் கொண்டு வைக்க அப்புறம் ஏதோ முதல் சாப்பிடுறது பார்ப்போம். இதில் புல்லு சாப்பிட்ற மாடு ஏதோ அது மேய்ச்சத்தரையில் மேய்கிற மாடாக இருக்கும், அல்லது குக்கிராமத்தில் மேய்கிற மாடாக இருக்கும். இந்த சோறும் இந்த கோழி இறைச்சி கறியும் சாப்பிட்ற மாடாக இருக்குமெண்டா இது நகரப்புறத்திலையும் கிராமத்திலையும் வாழ்கிற மாடாக இருக்கும். அப்போ இதை பார்ப்போம், எதை முதல் சாப்பிடுதுண்டு. பாருங்க மக்கள், மாடண்டா புல்லு சாப்பிடுவோம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க, இப்போ கிட்டத்தட்ட சோத்தோட இறைச்சி கறி சாப்பிடுது. பாருங்க, இந்த மாடு முழுக்க இந்த மாடு நகரப்புறத்திலையும் கிராமத்திலையும் ஆடுற மாடு. பாருங்க, மாடண்டா புல்லு சாப்பிடுற மாடா நம்ம படிச்சிருக்கோம் புத்தகத்திலேயோ இல்லை கண்டு மிரிக்கும். ஆனால் இப்போ இருக்கிற மாடு, அதாவது எங்களோட கிராமத்தில் இருக்கிற மாடு இப்போ மினர போட்டாலும் பிரியாணி சாப்பாடு தேவைப்படுது. ஆனால் காலுக்குள்ளே புல் இருக்கும், ஆனால் புல்லு சாப்பிடுதில்லை. உண்மையாகவே இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மேய்ச்சத்தில் இருக்கிற மாடெல்லாம் உக்கி போய் எலும்பும் தோலுமாக கிடக்கு. இந்த நகரப்புறத்தில் கிராமப்புறத்தில் மாடுற மாடு இந்த பிரியாணி சோறும் அதாவது இறைச்சி கறியும் சாப்பிட்டு சும்மா கொளுத்து போயிருக்கு. அதே சமயத்தில் மாற்ற அதாவது மாற்ற மலத்தை நாய் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த கோழி இறைச்சி கறியும் சோறும் சாப்பிட்ற மாடாக இருக்கு. பாருங்கள், புல்லு சாப்பிடுதில்ல. பாருங்கள், முடந்து போட்டு விடுது புல்லை. இப்போ இதை என்னென்ன சொல்கிற, மாடு புல்லு மேய்ந்து பால் தருமண்டு இல்லை, மாடு சோறும் இறைச்சி கறியும் சாப்பிட்டு பால் தருமன்ற காலம் வந்தது. எனவே தயவு செய்து இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற மாட்டை வளர்க்குறவர்கள், தயவு செய்து இந்த கால்நடையாக வளர்க்குறவர்கள் இந்த ரோட்டில் விடாமல் கட்டி வளங்க. எங்களுக்கு இந்த சோறை நாய்க்கு கொடுக்கணும், காக்காய்க்கு கொடுக்கணுமென்று ஒரு ஆசை இருக்குது. அது சாப்பிட்றதுக்கு இயலாமல் இருக்குது. ஏன்னா மாடு சாப்பிடுறது போகுது. எனவே இந்த புல்லு சாப்பிட்ற மாடுங்க கண்டுபிடிச்சா கொஞ்சம் காட்டுங்க. எங்களுக்கு புல்லு சாப்பிட்ற மாடை பார்க்கணும் போல ஆசையாக இருக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்ற பரவா உங்கள் அன்பின் செல்வேஷ். நன்றி, வணக்கம்.